கர்த்தராகிய யெகோவா, அக்காலத்திலே நீ சொல்வது, கர்த்தாவே, நான் உம்மை துதிப்பேன். நீர் என்மேல் கோபமாய் இருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று. நீர் என்னை தேற்றுகிறீர். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். இந்த வசன பகுதி கர்த்தரை துதித்து பாடும் துதியின் கீதத்தின் முதலாவது பகுதியாகும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு பெரிய விடுதலையை கட்டளையிட்ட போது அவர்கள் கர்த்தரை துதித்து இந்த துதியின் கீதத்தை பாடுகிறார்கள். இந்த உலகத்தில் மேசியாவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் போது கிறிஸ்துவின் சபையார் துதியின் இந்த கீதத்தை சந்தோஷமாய் பாடுவார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் பல தேசங்களிலும் சிதறிப்போய் இருக்கிறார்கள். அவர்கள் மறுபடியுமாய் ஒரே தேசமாக கூட்டிச் சேர்க்கப்படுவார்கள். அப்போது அவர்கள் ஏக துனியோடு கர்த்தரை துதித்து பாடுவார்கள். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிச்சயமாய் நிறைவேறும். கர்த்தருடைய வார்த்தையில் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. கர்த்தருடைய கிரியைகள் ஒவ்வொன்றையும் நினைத்து அவருடைய ஜனங்கள் அவரை நன்றியோடு துதித்து பாட வேண்டும். நாம் எவ்வளவுதான் துதித்தாலும் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு சமமாக நம்மால் அவரை முழுமையாய் துதிக்க முடியாது. நம்முடைய துதியின் வார்த்தைகள் குறைவுள்ளதாகவே இருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசி துதியின் பாடலை ஆரம்பிக்கும் போது நீ சொல்வது என்று சொல்லுகிறார். இந்த வாக்கியம் நீர் இவ்வாறு சொல்ல வேண்டும் என்று பொருள். இந்த வாக்கியத்தை அவர்கள் அக்காலத்திலே சொல்ல வேண்டும். அக்காலம் என்பது இயேசு கிறிஸ்துவின் தொழுவத்திற்குள் திரளான ஜனங்கள் கூட்டிச் சேர்க்கப்படுகிற காலத்தை குறிக்கும். தங்கள் கூடுகளுக்குள் புறாக்கள் ஏராளமாய் வந்து சேருவது போல கர்த்தருடைய ஜனங்கள் அவருடைய சபைக்கு ஏராளமாய் வருவார்கள். அந்த நாளை பற்றி ஏசாயா அக்காலத்திலே என்று சொல்லுகிறார். கர்த்தாவே, நான் உம்மை துதிப்பேன், நீர் என்மேல் கோபமாய் இருந்தீர் என்று துதியின் பாடல் ஆரம்பமாகிறது. கர்த்தர் நம்மீது கோபமாய் இருந்தாலும் நம்முடைய வாயில் கர்த்தரை துதிக்கும் வார்த்தைகள் நிரம்பி இருக்க வேண்டும். நாம் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை துதிப்பதை நிறுத்திவிடக்கூடாது. கர்த்தர் மனுக்குலத்தின் மீது கோபமாய் இருக்கிறார். ஈசாயின் வேறாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய கோபம் நம்மை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறது. அவரே நம்முடைய சமாதானமாய் இருக்கிறார். தம்மோடு யாரெல்லாம் ஒப்புரவாகி இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரையுமே கர்த்தர் தேற்றுகிறார். கர்த்தருடைய கோபம் அவர்களை விட்டு நீங்கும். கர்த்தர் சில சமயங்களில் தம்முடைய பிள்ளைகளை வனாந்தரமான பகுதிக்கு அழைத்து கொண்டு போகிறார். அங்கு அவர்களோடு பட்சயமாய் பேசுவார். ஆயினும் இதோ, நான் அவர்களுக்கு நயம் காட்டி அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். ஓசியா 2:14-15. கர்த்தருடைய பிள்ளைகள் அவருக்குள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். தமக்குள் வெற்றி சிறப்பதை பற்றி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதோ தேவனே என் ரட்சிப்பு என்று கர்த்தருடைய ஜனத்தார் சந்தோஷமாய் சொல்ல வேண்டும். கிறிஸ்துவானவர் நம்முடைய இரட்சகர் மாத்திரமல்ல, அவரால் நாம் ரட்சிக்கப்பட்டிருப்பது மாத்திரமல்ல, அவரே நம்முடைய ரட்சிப்பாய் இருக்கிறார். அவரில் நாம் பாதுகாப்பாய் இருக்கிறோம். விசுவாசிகளாகிய நமக்கு கர்த்தர் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். நாம் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியத்தை உண்மையாயும் நேர்த்தியாயும் செய்ய வேண்டும். சாத்தான் நமக்கு சோதனைகளை கொடுக்கிறான். நாம் சோதனைகளுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கும் சோதனைகளை எதிர்த்து நிற்பதற்கும் தேவனே நமக்கு பலத்தை கொடுப்பார். நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரையே நம்பியிருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நமக்கு அநேக உபத்திரவங்கள் உண்டு. நாம் பல பாடுகள் வழியாக கடந்து செல்ல வேண்டும். நம்முடைய வேதனைகள், பாடுகள் எல்லாவற்றிலும் கர்த்தரே நமக்கு ஆறுதலை கொடுப்பார் என்று நாம் அவர் மீது நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று கர்த்தருடைய பிள்ளைகள் பாட வேண்டும். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர் என்று நாம் பாட வேண்டும். கர்த்தர் இரவு வேளையிலே நாம் பாடுவதற்கு கீதங்களை கொடுப்பார். ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை கர்த்தராகிய யெகோவா என்று அழைக்கிறார். யெகோவா என்னும் பெயருக்கு கர்த்தர் நித்தியமானவர், அவர் மாறாதவர் என்று பொருள். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவருடைய பெயரின் பொருளே ஆறுதலாய் இருக்கிறது.
அவரே நம்முடைய பலனும் நம்முடைய கீதமுமானவர். ஆகையினால் நாம் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வோம். கர்த்தராகிய யெகோவா நம்முடைய பலனும் நம்முடைய கீதமுமானவராய் இருப்பதினாலும் அவரே நமக்கு ரட்சிப்புமானவராய் இருப்பதினாலும் நம்மால் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்ள முடியும். கர்த்தரே தம்முடைய ஜனங்களுக்கு எல்லா நன்மைகளின் ஊற்றாகவும் ஊற்றின் கண்ணாகவும் இருக்கிறார். ஆகையினால் நாம் மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வோம். தேவனுடைய வாக்குத்தத்தம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தைகளும் பிரமாணங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவையே நமக்கு ரட்சிப்பின் ஊற்றுகள். இவற்றில் இருந்து நாம் மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்ளலாம். அக்காலத்திலே என்பது 1000 வருஷ அரசாட்சியில் என்றும் மேசியாவின் கீழ் இஸ்ரவேலர்கள் முழுவதுமாக கூட்டிச் சேர்க்கப்பட்ட பின்பு என்றும் பொருள்படும். ரட்சிப்பின் ஊற்றுகள் என்னும் வாக்கியத்தில் ஊற்றுகள் என்ற பன்மையில் கூறப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தனிநபருக்கும் அவருக்குரிய ரட்சிப்பின் ஊற்று இருக்க வேண்டும். அந்த தனிநபர் தன்னுடைய ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து தனக்கு தேவையான ஜீவ தண்ணீரை மொண்டு கொள்ள வேண்டும்.